வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். ServiceNow டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற ஆனா ரொம்பவே குழப்பமான ஒரு ACL கான்செப்ட பத்தி தான் நாம இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு இதுல ஒரு மேலோட்டமான ஐடியா மட்டும்தான் இருக்கும். ஆனா கவலை வேணாம், இன்னைக்கு இதை நாம ரொம்ப ஆழமா ஈஸியா அலச போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல்ல தி ACL இன்டர்வியூ ட்ராப், ரெண்டாவது டீகோடிங் டேபிள் செக்யூரிட்டி, மூணாவது டீகோடிங் டாட் ஃபீல்ட் செக்யூரிட்டி, நாலாவது when wildcards collide, அப்புறம் கடைசியா enterprise security and troubleshooting. சரி, செக்ஷன் 1 தி ACL இன்டர்வியூ ட்ராப். நேரா விஷயத்துக்கு வருவோம். இதோ அந்த கேள்வி. உங்க சிஸ்டம்ல டேபிள் டாட் ஸ்டார் அப்புறம் ஸ்டார் டாட் ஃபீல்ட் அப்படின்னு 2 ACLகளுமே இருந்தா இதுல எது ஜெயிக்கும்? அதாவது எந்த ரூல் அப்ளை ஆகும்? இந்த கேள்விக்கான பதில சும்மா மனப்பாடம் பண்றதை விட இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸிகியூஷன் ஆர்டர் அப்புறம் வைல்டு கார்டு ஹைரார்கி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் ஒரு உண்மையான ServiceNow எக்ஸ்பர்ட்டுக்கு அழகு. சரியா? அந்த ட்ரிக்கியான கேள்விக்கு பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான ACL பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது பொதுவா டேபிள் டாட் ஃபீல்ட் டாட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். உதாரணத்துக்கு இன்சிடென்ட் டாட் ப்ரியாரிட்டி டாட் ரீட் அப்படின்னா இன்சிடென்ட் டேபிள்ல இருக்கிற ப்ரியாரிட்டி ஃபீல்டை யாரு படிக்கலான்னு தீர்மானிக்கிறது. இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்ஷன் 2 டீகோடிங் டேபிள் செக்யூரிட்டி. ஒரு குறிப்பிட்ட டேபிளுக்கு பக்கத்துல ஸ்டார், அதாவது ஒரு ஸ்டார் போட்டோம்னா அந்த டேபிளுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபீல்டுகளுக்கும் ஒரே அடியில செக்யூரிட்டி வந்துடும். எப்படின்னா இன்சிடென்ட் டாட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தா இன்சிடென்ட் டேபிள்ல உள்ள எல்லா ஃபீல்டுகளும், சேஞ்ச் ரிக்வெஸ்ட் டாட் ஸ்டார் அப்படின்னா சேஞ்ச் டேபிள்ல உள்ள எல்லா ஃபீல்டுகளும்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டேபிளை அப்படியே கவர் பண்றது. இதை ஒரு ரியல் டைம் என்டர்பிரைஸ் சினாரியோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ITL யூசர்கள் மட்டும்தான் இன்சிடென்ட் ஃபீல்டுகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்காக ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் உட்காந்து தனித்தனியா ரூல்ஸ் எழுதிட்டு இருக்காம அட்மின் என்ன பண்ணுவாருன்னா ITL ரோலுக்கு இன்சிடென்ட் டாட் ஸ்டார் அப்படின்னு ஒரே ஒரு ACL கிரியேட் பண்ணிடுவாரு. இது நூற்றுக்கணக்கான ஃபீல்டு லெவல் ரூல்ஸ் எழுதுற வேலையை ஒரே நிமிஷத்துல குறைச்சிடும். எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? அடுத்து செக்ஷன் 3 டீகோடிங் ஃபீல்ட் செக்யூரிட்டி. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த ஸ்டார் இப்ப டேபிள் பேருக்கு பதிலா முன்னாடி வந்துடுச்சு. அதாவது ஸ்டார் டாட் காஸ்ட். இதோட அர்த்தம் என்னன்னா சிஸ்டம்ல இருக்கிற எல்லா டேபிள்கள்லயும் இருக்கிற காஸ்ட் ஃபீல்டை குறிக்குது. இது ஒட்டுமொத்த இன்ஸ்டான்ஸ்க்கும் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்கான செக்யூரிட்டியை சூப்பரா வழங்கிடும். இதுக்கு ஒரு நிஜ உள்ளக்க உதாரணம் சொல்லணும்னா ஃபைனான்ஸ் டீம் மட்டும்தான் எங்க இருந்தாலும் காஸ்ட் ஃபீல்டை பார்க்கணும்னு வச்சுக்கலாம். இதுக்காக அட்மின் காஸ்ட் டாட் காஸ்ட் அப்படின்னு ஒரே ஒரு ACL ஃபைனான்ஸ் ரோலுக்கு உருவாக்குவார். இதனால மற்ற எல்லாருக்கும் அந்த ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்கா மறைக்கப்படும். இந்த ஃபீல்டு லெவல் வைல்டு கார்டு சிஸ்டம் மெயின்டெனன்ஸை எந்த அளவுக்கு குறைக்குதுன்னு இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? செக்ஷன் 4 when wildcards collide, அதாவது இந்த ரெண்டு ஒன்னா வரும்போது என்னாகும்? இந்த 2 கான்செப்டுகளையும் பக்கத்துல வச்சு ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டேபிள் சென்ட்ரிக். இது ஒரு குறிப்பிட்ட டேபிள் பவுண்டரிக்குள்ள இருக்கிற எல்லா ஃபீல்டுகளையும் பாதுகாக்குது. ரெண்டாவது, ஃபீல்டு சென்ட்ரிக். இது டேட்டாபேஸ்ல உள்ள எல்லா டேபிள்களிலும் இருக்கிற ஒரே ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை பாதுகாக்குது. இதுதாங்க ஸ்பெசிஃபிசிட்டிக்கான அடிப்படை விதி. இன்டர்வியூல உங்களை டெஸ்ட் பண்றவங்க சும்மா தியரியை மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கிறிஸ்பான தெளிவான விளக்கத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால டேபிள் டாட் அப்படிங்கிறது மாடியூல் செக்யூரிட்டிக்காகவும், ஸ்டார் டாட் ஃபீல்ட் அப்படிங்கிறது சென்சிட்டிவ் ஃபீல்ட் செக்யூரிட்டிக்காகவும் என்டர்பிரைஸ் அளவுல பயன்படுது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா வேறுபடுத்தி காட்டணும். சரி, இப்போ ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த இன்டர்வியூ டிராப் கேள்விக்கே திரும்ப வருவோம். ஆனா ஒரு பேங்கிங் உதாரணத்தோட. ஒரு யூசருக்கு ITIL ரோல் இருக்கு, அதாவது இன்சிடென்ட் ஆக்சஸ் இருக்கு. ஆனா ஃபினான்ஸ் ரோல் இல்ல, அதாவது காஸ்ட் ஆக்சஸ் இல்ல. இப்போ சொல்லுங்க, அந்த யூசரால இன்சிடென்ட் டேபிள்ல உள்ள காஸ்ட் ஃபீல்ட பார்க்க முடியுமா? இதுக்கான சரியான பதில் முடியாது. ஆமாங்க. இன்சிடென்ட்டை பொதுவான ஆக்சஸை கொடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்கான டாட் காஸ்ட் ஆக்சஸ் தான் அதிக முக்கியத்துவம் பெறுது. அதாவது இட் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக். அதனால இது முந்தையதை முழுமையா ஓவர் ரைட் பண்ணிடும். ஆக ஃபினான்ஷியல் டேட்டா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா ஸ்பெசிஃபிசிட்டி எப்போதுமே வைல்ட் கார்டை பீட் பண்ணிடும். இந்த 6 படிநிலைகளையும் ஒரு கவுண்டவுன் மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 டேபிள் டாட் ஃபீல்ட், ஸ்டெப் 2 பேரண்ட் டாட் ஃபீல்ட், ஸ்டெப் 3 ஸ்டார் டாட் ஃபீல்ட், ஸ்டெப் 4 டேபிள் டாட் ஸ்டார், ஸ்டெப் 5 பேரண்ட் டாட் ஸ்டார், அப்புறம் ஸ்டெப் 6 ஸ்டார் டாட் ஸ்டார். இன்டர்வியூல கண்டிப்பா இந்த ஆர்டரை செக் பண்ணுவாங்க, அதனால இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. கடைசியா செக்ஷன் 5 என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்.
ஒரு ஹெல்த் கேர் ப்ராஜெக்டோட ரியல் டைம் உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு பேஷண்ட்டோட SSN, அவங்களோட மெடிக்கல் செலவு, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஃபீல்டுகள். இதை குளோபலா மறைக்கணும். இதுக்காக ஒவ்வொரு டேபிளுக்கும் உட்காந்து நூற்றுக்கணக்கான ரூல்ஸ் எழுதுறதுக்கு பதிலா இந்த லேயர்ட் வைல்ட் கார்ட் டிசைனை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடலாம். ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டை இங்க பார்ப்போம். என்னால இன்சிடென்ட் ரெக்கார்டுகளை பார்க்க முடியுது, ஆனா காஸ்ட் ஃபீல்டு மட்டும் பிளாங்கா இருக்கு அப்படின்னு யூசர்கள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ரூட் காஸ் பெரும்பாலான நேரங்கள்ல என்னவா இருக்குன்னா, ஏதோ ஒரு ACL அவங்களுக்கான ஆக்சஸை பிளாக் பண்றது தான். இதை நாம டெய்லி பண்ற வேலையோட கனெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும். அப்போ இதை எப்படி தான் சால்வ் பண்றது? இங்க தான் அட்மின்ஸ் செக்யூரிட்டி டீபக்கர் அப்படிங்கிற ஒரு அருமையான டூலை யூஸ் பண்ணுவாங்க. எந்த லெவல்ல இருக்கிற ACL இந்த இஷ்யூவை ஏற்படுத்துதுன்னு ரியல் டைம்ல எக்ஸாக்டா கண்டுபிடிக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டெவலப்பரோட டூல் கிட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய டூல் இது. இதோ இன்டர்வியூல நீங்க சொல்ல வேண்டிய பெர்ஃபெக்ட்டான பதில். டேபிள் ACL ஒரு குறிப்பிட்ட டேபிளுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபீல்டுகளுக்கும் செக்யூரிட்டி தருது. ஆனா ஸ்டார்ட் ஃபீல்ட் ACL ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட சிஸ்டம்ல இருக்கிற எல்லா டேபிள்களையும் செக்யூர் பண்ணுது. இந்த ஒரு பதில வச்சு நீங்க எந்த இன்டர்வியூவையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணலாம். இந்த ஆர்கிடெக்சர் உங்களை இன்னும் நிறைய கத்துக்க தூண்டும் நான் நம்புறேன். அடுத்த முறை உங்க சிஸ்டம்ல ஒரு ஃபீல்ட மிஸ் ஆனா எந்த ACL அதை மறைக்குதுன்னு உங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.